வணக்கம் மாணவர்களே. கணக்கு பாடத்தில் நம்முடைய இரண்டாம் பாடம் எண்கள். 1 100 வரையுள்ள எண்களை உங்களுக்கு நன்றாக எழுத தெரியும். அது மட்டுமில்ல, 1 முதல் 20 வரை உள்ள எண்களுக்கான எண் பெயர்களும் உங்களுக்கு நல்லா எழுத தெரியும். ஏற்கனவே நாம எண் பெயர் எழுதும் முறையை முதல் வகுப்பிலும் படிச்சிருக்கோம். முதல் பருவத்திலையும் மீள்பார்வை செய்திருக்கோம். மீண்டும் ஒரு முறை இவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? பாருங்க, மணிகளை எண்ணி எண்களை எழுதணும், எண் பெயரையும் எழுதணும். செய்யலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. 1 முதல் 9 வரை உள்ள எண்கள் ஓரிலக்க எண்கள். அடுத்து உதிரியாக இருந்த மணிகள் 9 மணிகளுடன் மேலும் ஒன்று சேரும் பொழுது 10, ஒரு 10ன்னு மாறும். படிச்சிருக்கோமா? ஒரு மணிச்சரமாக அதை கோர்த்திருக்காங்க பாருங்க. 10, 10லிருந்து ஈரிலக்க எண்கள் ஆரம்பமாகிறது. அடுத்து 10உடன் 1ஐ சேர்த்தால் 11, 10உடன் 2 சேர்ந்தால் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. 2 10கள் வந்துள்ளன. 20. நாம ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயம்தான் மீள்பார்வை செய்திருக்கோம். இன்றைக்கு புதியதாக 10 10ஆக தொகுத்து எண்கள் உங்களுக்கு எழுத தெரியும். எண் பெயர் எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம படிக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு 10. 10. அடுத்து 2 10கள் வந்துள்ளன. 20. அடுத்து 30, 40, 50, 60, 70, 80, 90. இதுவரைதான் 10கள் வரும். 90. நீங்க எழுதி பழகுவதற்காக இங்க ஒரு பயிற்சியும் கொடுத்திருக்காங்க பாருங்க. மீண்டும் மீண்டும் எழுதி இந்த 10களின் தொகுப்பை முதல்ல படிச்சுக்கோங்க. இது நன்றாக எழுத தெரிந்தாதான் அடுத்து 21லிருந்து 99 வரை உள்ள ஈரிலக்க எண்களின் எண் பெயர்களை எழுதுவது உங்களுக்கு எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாமா? இங்க பாருங்க, 20 எழுதியிருக்கோமா? இந்த தூ என்பது அந்த தாவரிசை எழுத்தில் மெய் எழுத்து என்ன வரும்? இத்து வரும். 2 10கள் அப்படிதானே? அப்ப 21 எழுதும் போது 2 10ன்னு எழுதணும். 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. பாருங்க, இரண்டுகளின் வரிசையில் 1லிருந்து 9 வரை எண்களை எழுதி முடிச்சாச்சு. இனி என்ன வரும்? 3 10கள் சேர்ந்தால் 30 எழுதுவோமா? சரி, 30ற்கு அடுத்த எண் 31. பாருங்க, 10ன்னு இங்க வரணும். இங்க 30ன்னு எழுதியிருப்போம். இங்க இத்து மிகுந்து வரும். 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. அடுத்த எண் 40, 41. இங்க 10, இங்க 10ன்னு இருக்கும். 42, 43, 44, 45,
46 47 48 49 அடுத்த எண் 50 51 52 53 54 55 56 57 58 59 அடுத்த எண் 60 61 இத்து மிகுந்து வருது கவனிங்க 62 63 64 65 66 67 68 69 அடுத்த எண் 70 71 72 73 74 75 76 77 78 79 அடுத்த எண் 80 81 82 83 84 85 86 87 88 89 அடுத்த எண் 90 இங்க கவனிங்க ரூ என்ற எழுத்தில் முடிவடைந்துள்ளது. இதனுடைய மெய்யெழுத்து என்ன வரும்? இந்த வரிசையில் இற்று வரும். அதனால இங்க இற்று தான் மிகுந்து வரும். கவனிங்க 91 இங்க தூ வந்தது இத்து மிகுந்து எழுதணும். இங்க ரூ வருது இற்று தான் மிகுந்து வரும். 91 92 93 94 95 96 97 98 99 ஈரிலக்க எண்கள் 99 வரை தான் உள்ளன. 10லிருந்து 99 வரை ஈரிலக்க எண்கள். சரியா? இந்த பயிற்சியை கொஞ்சம் புரிந்து கொண்டு செய்துக்கிறீங்களா? நன்றி மாணவர்களே.